ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்கின்ஸ் எழுதின த ரெக் ஆஃப் த டச்லேண்ட். ஆல்ரெடி இது ஒரு வீடியோ பார்த்துட்டோம். இது வந்து பார்ட் 2. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனு அது என்ன ஸ்டோரி எல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம வந்து பார்ட் 1லேருந்து பார்க்குறோம். சரிங்களா? பார்ட் 1 என்ன அப்படின்னா அவரை பற்றி பேசியிருப்பார். கடவுள் அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, கடவுள் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்ட் 1ல் பேசியிருப்பார். பார்ட் 2ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது ட்ராமாட்டிக் சீக்வன்ஸை பற்றி பேசியிருப்பார். பார்ட் 2ல் தான். சரிங்களா? பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்கின்ஸ் பிலீவ்ஸ் தட் he himself remains under God's influence says, thou mastering me, God giver of breath and breathe. என்னை வழி நடத்துபவரே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பற்றி என்ன சொல்கிறார்? ஃபஸ்ட்டு கடவுளை பற்றி தான் பேசுகிறாரு. தை டூயிங் அண்ட் டஸ் thou touch me afresh over again I feel thy finger and find thee. அதாவது கடவுள் என்னை தொட்டதுனால நான் என்ன புனிதமாயிட்டேன் அப்படின்னுட்டும், எனக்கு கொடுக்கறது எல்லாமே என்ன கடவுள் தான் வந்து பிரீத்து பிரெட்டு உணவு என்ன சொல்கிறது என்னோட சுவாசம் எல்லாமே வந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? God appears with a terrible face and the poet says that he is like dove pigeon. கடவுள் வந்து அவரோட டெரிபிள் ஃபேஸையும் அவர் எப்படி அப்பியர் ஆகிறாரு அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்கிறாங்க. Who carries messages from one place to another place and returns tack like the bird. The poet also returned back to God. அதாவது யார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மெசேஜை கொண்டு போகிறது யார் அப்படின்னும், பறவைகள் அப்படின்னு சொன்னோம்னா இவர் என்ன சொல்றாருன்னா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு the poet has returned back to God அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? The poet compares him to the soft sand in the hourglass. அதாவது poet அவரை எதோட கம்பேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அந்த hour glassல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் சாண்டாவும், அதே சமயம் வாட்டர்ல வந்து அதாவது வெள்ளில் உள்ள அந்த வாட்டர் அதை பத்தியும் பேசிக்கிறாரு. யார poet அவரை கம்பேர் பண்ணிக்கிறாரு எப்படி அப்படின்னா சாஃப்ட் ஹேண்ட் இன் தி அவர் கிளாஸ்ல. சரிங்களா? அண்ட் டு த ஸ்டெடி வாட்டர் இன் த வெல் அவரை பற்றி அவர் கம்பேர் பண்ணிக்கிறாரு. ஸோ எவ்ரி திங் வாட் எவர் ஹி சேஞ்சஸ் இட்ஸ் காட் கிஃப்ட். வாழ்க்கையில் என்ன சொல்றது, எவ்வளோ மாற்றம் வந்தாலும் எதெல்லாம் மாறினாலும் அது கடவுளோட கிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. The poet then feels that God revealed through stars and also through storms. கடவுளை எப்படி அவர் கம்பேர் பண்ணிக்கிறாரு, அவர் எப்படி ஃபீல் பண்றாரு, கடவுள் எங்க எப்படி உணர்றாரு அப்படின்னா கடவுள் வந்து எங்க ஸ்டாரு ஸ்டார்ம்ஸ் எதுவா வேணா வரலாம் அப்படின்னு கடவுளை சொல்றாரு. சரிங்களா? The poet then bring out the reference of God who has three forms சொல்றாரு. ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். சரிங்களா? Finally mention the mercy of sudden conversation of Saint Paul. அதாவது ஃபைனலா அவர் என்ன சொல்றாரு, மெர்சியை பத்தி பேசுறாரு. கான்வர்சேஷன்ல வந்து செயின்ட் பால் பத்தி பேசுறாரு. செயின்ட் பால் சொல்றாரு மெர்சி ஆஃப் சடன் கான்வர்சேஷன் ஆஃப் செயின்ட் பால். சரிங்களா? 368 AD. The foremost apostles வந்து என்ன சொல்றாருன்னா ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிராஜுவல் கான்வர்சேஷன் ஆஃப் செயின்ட் அகஸ்டின். அதாவது செயின்ட் பாலும் செயின்ட் அகஸ்டியனும் அவங்கள பத்தி சொல்றாரு. ஃபேமஸ் இவங்க யார் அப்படின்னா கிறிஸ்டியனோட செயின்ட், தியாலஜியன் பார்ன் இன் டியூனிஸ்ல பிறந்த கிறிஸ்டியனோட இவங்க அதாவது என்ன சொல்றது கடவுள் தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இவங்க. சரிங்களா? கடவுளோட தூதர்கள் அப்படின்னு அவங்கள பத்தி பேசுறாரு. அவங்களாம் எப்படி இருந்தாங்க. பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா டிராமாட்டிக் சீக்வன்ஸ். இப்பதான் வந்து அந்த என்ன சொல்றது அந்த ஸ்டோரி எப்படி வந்தது அப்படின்னு பத்தி சொல்லுவாங்க. செகண்ட் பார்ட் டெஸ்கிரைப்ஸ் தி எஃபெக்ட் ஆஃப் ரெக். ஃபார் 12 hours they suffered. அவங்க எவ்வளோ நேரம் ரொம்ப சஃபர் ஆனாங்க அப்படின்னா 12 மணி நேரம். சரிங்களா? தென் he speaks about the incident of shipwreck. இதை பற்றி யார்கிட்ட பேசுகிறாருன்னா shipwreck. 4th December 1875 on a Saturday and Dutchland ship sailed out of the Bremen harbor. அந்த சாட்டர்டே வந்து எப்போ இந்த ஷிப் வந்து எப்போ ரெக் ஆகுது எந்த இடத்துல அப்படின்னா December 4, 1875. அன்னைக்கு என்ன டே அப்படின்னா சாட்டர்டே. டச்லாண்டில் அது பிளேஸ் என்ன ஹார்பர் அப்படின்னா பிரீமன் ஹார்பர். சரிங்களா? 200 people on board including passengers and sailors. மொத்தம் அங்கே இருந்து 200 பீப்புள்ஸ் போகிறாங்க. அதில் இன்க்ளூடிங் யாருன்னா பேசஞ்சரும் sailors-உம். பிரீமன் சிட்டி ஆஃப் சீபோர்ட் ஆஃப் ஜெர்மனி. அந்த பிரீமன் சிட்டி எங்கே இருக்கு அப்படின்னா சீபோர்ட் ஆஃப் ஜெர்மனி. டச்லாண்ட் வாஸ் டிரைவன் பை த வைலிங் அகைன் எ சாண்ட் பேங்க் வந்து அதாவது அந்த டச்லாண்ட்ல அந்த ஷிப் வந்து எங்க ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வந்து மாட்டிக்குது அப்படின்னா சாண்ட் பேங்க்ல. அது வந்து என்ன சொல்றது
அந்த ரீஃப்லயோ இல்லை ராக்லயோ கல்லுலலாம் போய் எங்கேயும் மோதி இதுவும் ஆகல. ஆனால் அந்த மணல் பேங்க் சொல்றாங்களே அங்கதான் வந்துடுச்சு. அதனோட கால் அது என்ன சொல்றாங்க, சாண்ட் பேங்க் கால் வந்து கென்டிஷ் நாக். எந்த இடத்துல அப்படின்னா கென்டிஷ் நாக். கென்டிஷ் நாக் சாண்ட் பேங்க் நியர் த மவுத் ஆஃப் தி தேம்ஸ் ரிவர். அதாவது தேம்ஸ் ரிவருக்கு நியர்ல தான் வந்து கென்டிஷ் நாக். சரிங்களா. One bold sailor with a rope tied the body jumped into roaring sea to save the woman. He struggled for hours and died. அதாவது ஒரு போல்டு செயிலர், அங்க இருந்த ஒரு செயிலர்ல ஒரு போல்டான ஒரு பர்சன் என்ன பண்ணாருன்னா, ஒரு ரோப் எடுத்து அவர் கட்டிக்கிட்டு பாடியில அங்கிருந்து ஜம்ப் ஆயிடுறாரு. இவங்களை காப்பாற்றணும், கடல் கொந்தளிக்குது, ரோரிங்ல இருக்கு, நம்ம இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, குதிச்சிடுறாரு இவங்களை காப்பாத்துறதுக்கு. பட் ஆனா 1 மணி நேரம் அவர் சஃபர் ஆயிட்டு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இறந்துடுறாரு. சரிங்களா. The people in the ship suffered a lot and felt God hadn't show his mercy on them. Among them there were 5 nuns, the fire among them who comes in front of the crowd. அதாவது யார் அந்த இடத்துல இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து ஷிப்ல அங்க சஃபர் ஆயிட்டு இருக்காங்க, கடவுள் என்ன பண்றாங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க மெர்சி ஆன் தெம். அதாவது காட் ஹேடன்ட் ஷோ இஸ் மெர்சி ஆன் தெம். கடவுள் வந்து என்ன, கடவுள் தான் இதையும் வந்து காமிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. Among them there were 5 nuns and the first among them who comes in the front of the crowd. யார் ஃபர்ஸ்ட் வர்றது இந்த கிரவுட்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவ்வளோ பேர்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வருவாங்க இல்லைங்களா. அவங்க யாருன்னா அந்த நன்லயே டாலா இருக்கிற ஒரு நன்னு. ரெஃபர்டு இன் 19th ஸ்டான்ஸா கன்சோல் த பீப்புளை கன்சோல் பண்ண வர அந்த பர்சன் யார் அப்படின்னா டால் நன்னு. சரிங்களா. ஷி கம்பேர் டு த லயனஸ். அந்த டால் நன்னு யாரோட கம்பேர் பண்றாரு அப்படின்னா லயனஸ். தென் த ரெஃபரன்ஸ் ஆஃப் விர்ஜினல் டங் மென்ஷன்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த நன் ஹூ இஸ் விர்ஜின். அதாவது நன்னுனாலே அவங்க விர்ஜின் தான், அவங்களோட அந்த விர்ஜினல் டங் பத்தியும் அவர் மென்ஷன் பண்றாரு. The 5 nuns referred 5 wounds of Christ called stigma and stigmata. அதாவது 5 nuns தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன இது ஃபால்ஸ் லாவில் வந்தது. அதனால அவங்களை என்ன பண்றாங்க அப்படிங்கறதுலாம் அந்த 5 nuns வந்து என்ன இதுல ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கிரைஸ்டோட 5 wounds. சரிங்களா. அதனோட பேர் என்ன அப்படின்னா ஸ்டிக்மா ஸ்டிக்மேட்டா. இது வந்து ஒரு முறை டிஆர்பில கொஸ்டின் கேட்டது. சரிங்களா. தென் த பொயட் ரெஃபர்ஸ் கெட்ரியூட் ஜெர்மன் செயின்ட். அப்புறம் பொயட் என்ன ரெஃபர் பண்றாருன்னா கெட்ரியூட் ரெஃபர் பண்றாரு. அவர் யார் அப்படின்னா ஜெர்மன் செயின்ட் அண்ட் மிஸ்டிக். 1250 1302 lived in a convent நியர் எஸ்பெல்ன் இன் ஜெர்மனி அண்ட் மார்டின் லூத்தர். அவர் யாரை சொல்றாரு அப்படின்னா மார்டின் லூத்தரை. மார்டின் லூத்தர் வந்து 1488 1546 த கிரேட் ஜெர்மன் ப்ரீச்சர் அண்ட் ரிலீஜியஸ் ரெஃபார்மர் ஃபவுண்டர் ஆஃப் த ப்ரொட்டஸ்டானிசம். மார்டின் லூத்தர் தான் யாரு அப்படின்னா ஃபவுண்டர். எதனோட ஃபவுண்டர் அப்படின்னா ப்ரொட்டஸ்டானிசத்தோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றாரு. Hopkins calls him in the poem as beast of the wastewood. இந்த poem அதாவது இதுல poet என்ன சொல்றாரு அப்படின்னா beast of the wastewood அப்படின்னு யாரை சொல்றாரு அப்படின்னா இது வந்து மார்டின் லூத்தரை தான் சொல்றாரு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இது கொஸ்டினா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. Then says God is like Orion. கடவுளை அதோட கம்பேர் பண்றாரு ஆரியன். In classical mythology, he is a giant and hunter of Boeotia the nun. எங்க இருக்கு அப்படின்னு அந்த ஜெயிண்ட்ங்களை சொல்றாரு அப்படின்ற Boeotia the nun அப்படின்னு சொல்றாரு. Then the tall nun praise God. The sky clears. She is the Ips அப்படின்றாரு. இப்ஸ்னா என்ன அப்படின்னா லாட்டின் வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ பேர்ல அவங்க ஒருத்தவங்க தான் வந்து நின்னாங்க. சரிங்களா. Then the poet compared her to Simon Peter. அவர் யாரோட கம்பேர் பண்றாரு அப்படின்னா சைமன் பீட்டரோட. அவர் யார் அப்படின்னா 12 apostles. அதாவது யார் அவங்க அந்த அப்போஸ்டல்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கடவுள் தூதர்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒன் ஆஃப் த 12 apostles ஆஃப் கிரைஸ்ட் ஹூஸ் ஒரிஜினல் நேம். அவரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா சைமனும். தென் கம்பேர் டு டார்பியா. அவங்களை யாரோட கம்பேர் பண்றாரு அப்படின்னா டார்பியாவும். த டேஞ்சர் ஆஃப் டார்பியஸ் கவர்னர் ஆஃப் த சிட்டாடல் ஆஃப் ரோம். சரிங்களா. She sacrificed her life like Christ and saved others in the ship. அதாவது அவங்களோட வாழ்க்கையை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட எதனால அப்படின்னா கிரைஸ்ட் அண்ட் சேவ்டு அதர்ஸ், மக்களை காப்பாத்துறதுக்காக. சரிங்களா. யார சொல்றாரு அப்படின்னா நன்னதான். சரிங்களா. அது வந்து இமான்குலேட் கான்செப்ஷன் ஆஃப் விர்ஜின் மேரி செலிப்ரேட்டட் ஆன் December 8 எவ்ரி இயர். அதாவது December 7 தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா December 4 ஷிப்பு செயில் ஆகும்.
டிசம்பர் 7ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றோம். சரிங்களா? இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த இமாக்குலேட் என்ன அப்படின்னா டிசம்பர் 8 மறுநாள் என்ன ஆகும் அப்படின்னா அப்பதான் அவங்க வந்து அந்த விர்ஜின் மேரி வந்து அந்த இமாக்குலேட்டை செலிப்ரேட் பண்ணுவாங்க டிசம்பர் 8. சரிங்களா? comfortless and confessed die without receiving the comfort of conversing before death. அதாவது அவங்க அதனோட அந்த இமாக்குலேட் என்ன இறந்தவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? காட் இஸ் டபுள் நேச்சர் நேம், கிரைஸ்ட் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன். டபுள் நேச்சரோட நேம் என்னன்னா கிரைஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சன் ஆஃப் காடும் சன் ஆஃப் மேனும் அப்படின்னு சொல்றாங்க. In this prayer, Hopkins asked her dame girl at our door, drowned to intersect with Christ on behalf of English souls. அதாவது அவர் என்ன ப்ரே பண்ணிக்கிறாரு ஹாப்கின்ஸ் அப்படின்னா, இன் அதர் வேர்ட்ஸ் ஹாப்கின்ஸ் இன் ரைட்டிங் எ பப்ளிக் கோடு, அவர் எழுதுற அந்த ஒரு பப்ளிக் கோடு கன்க்ளூடிங் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த கத்தோலிக் ப்ரொபகண்டாவை வந்து காப்பாற்ற சொல்லியும் கடவுள்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இதுல ஹெவன்ல தானே இருக்கீங்க, நீங்க கிரைஸ்ட பாத்தீங்கன்னா அந்த ரோமன் கத்தோலிசம் கிட்ட இருந்து எங்களை காப்பாற்ற சொல்லி மறுபடியும் நீங்க உயிர்த்தி எழ சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னு இவர் ப்ரே பண்ணிப்பாரு. அதான் கன்க்ளூஷன். சரிங்களா? With the same Catholic propaganda since the Reformation, England has been a Protestant country. அது வந்து Protestant country England. When you see Christ says Hopkins to the drowned dame, remember to ask him if he will once more. நீ இப்போ மறுபடியும் அவர் கேட்கிறாரு, he will once more Easter in us. மறுபடியும் என்ன வேணும்? Easter in us. That is reconvert rare dear Britain to Rome Catholicism அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அவரோட ஃபைனலா லாஸ்ட் கன்க்ளூஷன் என்னன்னா கடவுள்கிட்ட வணங்கிக்கிற மாதிரி முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் கொடுத்துருக்க அந்த நோட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் எதுவுமே ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆயிருக்காது நான் கொடுத்துருக்கிற எந்த டாப்பிக்லையுமே. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.